என்பார். போற்றுவார் எல்லாம் சைவ நெறியை போற்றும் என்பார். பன்மணி சிவிகை தன்மேல் பஞ்சவன் நாட்டுள்ளோர்க்கு நன்னெறி காட்ட வந்தார். நான்மறை வாழ வந்தார். மீனவன் கொண்ட வெப்பை நீக்கி நம் விருப்பம் தீர்த்த ஞான சம்பந்தர் இந்த நாயனார் காணும் என்பார். மானசீர் தென்னன் நாடு வாழ வந்து அடைந்தார் என்பார். எரியிடை வாதில் தோற்ற இவருக்கு நம் அருகர் என்பார். குறிக்கடை அண்ணல் நீரே பொருளை கண்டோம் என்பார். பெருவழி முக்தி பைங்கோல் சிவிகை மேல் பிள்ளையார்தா வரும் அழகு எங்கே என்பார். வாசன என்பார். ஏதுமே விளைந்த முகங்கள் எல்லாம் அழிந்தன மாறீர் என்பார். கொடிய வஞ்சனைகள் எல்லாம் குலைந்தன போலும் என்பார். வடிவன் மேல் மாறன் காதல் மாறின வண்ணம் என்பார். விடிவலாய் முடிந்த இந்த வெஞ்சவன் இருவும் என்பார். நெருப்பினில் தோற்றார் நாங்கள் நீரில் வெல்வார்களோ. நெருப்பினில் தோற்றார் நாங்கள் நீரில் வெல்வார்களோ என்பார். இருப்பு நெஞ்சுடையரேனோ பிள்ளையாருக்கு எதிரோ என்பார். இருப்பு நெஞ்சுடையரேனோ பிள்ளையாருக்கு எதிரோ என்பார். பருப்பொருள் உணர்ந்தார் நாங்கள் படுவன பாரேன் என்பார். மண்முறை கலிப்போல் செய்கிறார் மந்திரியானோம் என்பார். ஏரிகள் வைகை தண்ணீர் இறைவனுக்கு அடைந்தார் என்பார். ஓடு நீருடன் செல்லாது நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. இல்லாமல்ல உமையம்மை உடனாகிய சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் திருஏடக பதிக சைவ சமயம் இன்றியிருந்த காலத்தில் மங்கையர்க்கரசியாரனுடைய அழைப்பிற்கிணங்க திருமறைக்காடல் தனிலே திருப்பதிகம் பாடிய திருஞான சம்பந்த பெருமானாகிய ஆளுடைய பிள்ளையார் மதுரியம்பதியாகிய ஆலவாயை வந்தடைந்து எதிர்கொண்டு குளச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் அழைக்க ஆலவாயிலே திருமடத்திலே தங்கியிருந்த காலத்தே சைவ சமயம் தலைத்தோங்க வேண்டி ஆலவாயுதனிலே எழுந்தருளி அந்த மடத்திலே தங்கியிருந்த காலத்தே தீய எண்ணம் கொண்ட சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் மடத்திலே ஞான சம்பந்தரை விரட்டும் பொருட்டாக தீயினை இட்டு இடர்களை ஏற்படுத்தினார்கள்.
அவ்விடர்கள் யாவும் இவ் மன்னனை இந்த பாண்டிய நாட்டை ஆளும் மன்னனையே சாரும் என்று அத்தீனை பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று அந்த நெருப்பினுடைய வெப்பமானது வெப்பு நோயாக பாண்டிய மன்னனை தாக்குமாறு எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகமானது செய்யனே திரு ஆளவாய் என்று பதிகத்தை பாடி பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று அந்த நோயினை மன்னனுக்கு வரச் செய்து சைவ சமயத்தை மேலோங்க செய்ய வேண்டி மங்கையர்க்கரசியார் சமணர்கள் முதலானோர்கள் மன்னனுடைய வெப்பு நோயை போக்குதல் வேண்டி மன்னனுடைய வெப்பு நோயானது நீங்க பெறாமையால் திருஞான சம்பந்தரை அழைத்து அந்நோய் நீங்க பெறும் வண்ணமாக மங்கையர்க்கரசியார் ஏற்பாடு செய்கிறார். அதனின் தொடர்ச்சியாக திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதியத்தினை பாடி திருநீரினை மன்னனுக்கு பூசி அருளி உன் பாண்டியன் மன்னனாக இருந்து வெப்பு நோயை தாங்க முடியாமல் தவித்த மன்னனுடைய நோயை நீக்கி நின்றசி நெடுமாறன் என்ற பெயர் பெற அந்த மன்னனை அருளினார். அதற்கு அடுத்தபடியாக சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் திருஞான சம்பந்தரிடம் வாக்குவாதம் செய்து அந்த வாதத்தில் அனல் வாதம் புனல் வாதம் என்று சொல்லக்கூடிய இரு வாதத்தினை செய்ய சம்பந்த பெருமானை அழைத்த வண்ணமாக உள்ளனர். அதனை குலச்சிறை நாயனார் முதலிலே அனல் வாதமாக ஏற்பாடு செய்கிறார். அந்த அனல் வாதத்திலே சமணர்கள் அவர்கள் தம் சமய ஏட்டினை அனலிலே இட்டு அந்த அவர்களுடைய சமயம் பெரிதென்று நிரூபிக்க வேண்டுகின்றனர். ஆனால் அவர்கள் இட்ட ஏடானது தீய்க்கு இரையாகி கழிந்தது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் திருநள்ளாற்றிலே அருளி செய்த போகமார்த்த பொன்முளையால் என்று சொல்லக்கூடிய பதியத்தின் ஏட்டினை தீயிலே இட்டார். அந்த பதியத்தின் ஏடானது பச்சை ஓலையை இட்டால் எப்படி தீக்கு இரையாகாமல் அப்படியே இருக்குமோ அதே வண்ணமாக அந்த பதிகத்தின் ஏடானது தீக்கு இரையாகாமல் அப்படியே இருந்த வண்ணமாக அந்த பதிகமானது பச்சை பதிகம் என்று அருளப்பட்டது. அந்த பதிகத்தை இட்டு பாடி அருளிய திருப்பதிகம் களிரிட வளரொளி என்று சொல்லக்கூடிய பதிகமானது. பின்பு இதனினும் திருப்தி அடையாத சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் மேற்கொண்டு புனல் வாதம் செய்ய மீண்டும் சம்பந்தரை வாதுக்கு அழைத்தனர். அதனினும் குலச்சிறையார் முன்னின்று வைகை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட செய்யக்கூடிய நேரத்திலே அந்த நீரிலே சமண சமயத்தை சேர்ந்த அவர்களுடைய ஏட்டை இந்த வெள்ளத்திலே நீரிலே இட்டு அவர்களுடைய ஏடு நீரிலே தங்கும் வண்ணமாக அவர்கள் வேண்டினார்கள். ஆனால் அவர்களுடைய வேண்டுதல் பொய்த்து அந்த சமண சமயத்தில் இட்ட ஏடானது ஆற்றின் வெள்ளம் போகும் திசைக்கே அடித்து செல்லப்பட்டது. மாறாக திருஞான சம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் என்று அருளி செய்த பதிகத்தின் ஏட்டு பிரதியை ஏற்று அந்த வைகாட்டின் வெள்ளத்திலே இட்ட வண்ணமாக பாடி அருளிய பதிகம் வன்னியும் மத்தமும் என்ற பதிகத்தை பாடி இங்கு உள்ள இறைவனை வேண்டி அருளி செய்தார். அவ்வண்ணமாக அந்த ஏடானது வெள்ள நீரினை எதிர்த்து வந்து திரு ஏடக கரை சேர்ந்தது. அந்த ஏட்டு பிரதியை குலச்சிறை நாயனாரை எடுத்து வணங்கி திருஞான சம்பந்தரிடம் அளித்து சைவ சமயமே சிறந்த சமயம், சைவ சமயத்தில் பாடி அருளிய திருஞான சம்பந்த பெருமானே வாதில் வென்று பாண்டிய நாட்டில் சைவ சமயம் தழைத்தோங்க செய்தார் என்று வெற்றி முழக்கமிட்டனர். அதனை தொடர்ந்து திருஞான சம்பந்த பெருமான் திரியேடகநாதனை தரிசித்து அருளிய பதிகத்தினை தற்பொழுது ஓதுவாமூர்த்திகளாக அடியார்கள் பாட உள்ளார்கள். திருச்சிற்றம்பலம். வாழ்க நீனவோ வீழ்கதல் போனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தெரியதெல்லாம் அருள்நாமனே சூழ வையமும் துயர் தீர்க்கவே அரிய காட்டியராய் தமதங்கை எரிய ஏறுவந்த ஏறுவர் கள்
அவர் பெற்றியே எந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயும் நிலம் தம்மையே சிந்தையா எழுவார் வினை தீர்ப்பரா எந்த யாரவர் எவ்வகையாக்களோ ஆட்பாளவர்க்கு அருளும் வல்லமும் மாதிமான்போம் கேட்பார் புகிழலை கிடைக்க வேண்டாம் கோட்பாலனவோ வினையோ குருகாயந்தை தாட்பால் வணங்கி தலை நெந்திலை கேட்கத்தக்காரும் எடுத்த மொழியாலும் சொல்வே சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுடன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவி மனம் பற்றி வாழ்வில் சாதுக்கள் மீறவே வந்து ஆண்களே ஆடுவேனவோ அருங்கோட்டு உரைத்து பாடும் எனவோ புகழல்லது பாவம் நீங்க கேடும் தீரப்பும் மறுக்கும் என கேட்கிறார்கள் போராளியாய்ந்த புகழும் புகழுடதே மாலாயனோ மறைவல்ல நான் முகனோ பாலாய பகரில்ல மோதோட்டல் பேணி காலாய முன்னி கடைந்தார்க்கு எழுந்த காலாலும் உண்டகவன் அருள் செய்தாமே அற்றந்தியந்த மதுரை தொகை யாக்கினானோ தெற்றங்கு தெய்வ தெளியாரை கோலைகளை பட்டந்து வாழி வினரவோ பண்பு நோக்கில் பெற்றொன்று ஊர்ந்த பெருமான் பெருமானோ மனதே நல்லார்கள் புகழே ஞான சம்பல் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் பல்லோர்களோ மதிக்க பாசுரோ பற்றவர்க்கும் வல்லார்கள் புகழவும் வல்லாரன்றே வன்னியும் மத்தமோ மதி போதியே சடையினர் பொன்னியல் திருவடி புதுமல அவை கொடு மண்ணிய மறையவ வழிபட அடியவ இன்னிசை பாடல கருவிடை குலகனார் உறைவிடம் சாடமாதவிகளும் சந்தனம் சண்பகம் சீலமார் ஏழகம் சேர்தலாம் செல்வமே கரியணி நயனின மலைமகள் மருகிட கரியினை உரி செய்த கரையணிடத்தின பெரியவள் பெல்லினோடானி ஆகிய எரியவள் உறைவிடம் ஏடக கோயிலை பொய்கையில் பொழிலொரு ஒரு மலர் சென்றலார் வைகையில் வடகரை மருவிய ஏடக ஐயனை அடிவழில் நடற்றும் நண்பினம் செய்யவல் திரிகட வீடேதாகுமே தடவரை எடுத்தவள் தருக்கிற தோழட படவிரல் ஊந்திய படித்தவர்க்கு அருள் செய்தார் மடவிரல் புகழியுள் ஞான சம்பல்தன பாடல் பத்திவை வல்லார்க்கு இல்லையா பாவமே
வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மல்நல் கொன்முறை வாழ்க வாழ்க வானவராணினோ ஏழ்க தல் புனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீரெல்லாம் அரணே சூழ்க வையகமோ துயர் தீர்க்கவே வான்முகில் வளாது செய்க மலிவளம் சுரக்க மல்நல் கோன்முறை அரசே செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ நான் மறை அரங்கள் போங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி வதையே சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் எல்கா மலையானே போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி உடனமறி ஏழகநாதர் திருவடிகள் ஹரஹர மகாதேவா குலசிவனார் திருவடிகள் இரு சக்கரை அப்படியே கட்டு இரு ஆயப்பா கொஞ்சம் பூரா ஆயப்பா அவசரம் ஆயப்பா எப்படிப்பா கொஞ்சம் அழைங்க அப்படியே சென்டர் பேச்சு கொஞ்சம் விலையை நில்லுங்க. நடுவுல பாலம் எல்லாரும் பார்க்கணும். அடிப்பா Bye.
நம்மையே சிந்தியா
ஆ